தாமிரபரணி ஆற்றில் பாதிக்கப்பட்ட உறை கிணறுகள், சேதமடைந்த சீவலப்பேரி குடிநீர் திட்ட குழாய்கள் உள்ளிட்டவற்றை தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாமிரபரணி ஆற்றில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா பார்வையிட்டிருக்கிறார். பாதிக்கப்பட்ட உறை கிணறுகளை பார்வையிட்டு அவர் ஆய்வு செய்துள்ளார். சேதமடைந்த சீவலப்பேரி குடிநீர் திட்ட குழாய்களையும் அவர் பார்வையிட்டிருக்கிறார். தாமிரபரணி ஆற்றில் தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட உறை கிணறுகளை பார்வையிட்டு அவர் தற்போது ஆய்வு செய்திருக்கிறார். மேலும் சேதமடைந்த சீவலப்பேரி குடிநீர் திட்ட குழாய்களையும் பார்வையிட்டிருக்கிறார். தென் மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக சேதமடைந்திருக்கும் பகுதிகளை சிவதாஸ் மீனா பார்வையிட்டிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அறிவரசு இணைகிறார். அறிவரசு, மேலதிக விவரங்கள். அதாவது நெல்லை மாவட்டத்தில் கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பொருள் சேதமும் உயிர் பலியும் நிகழ்ந்துள்ளன. இந்த இடங்களை இப்பொழுது தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா பார்வையிட்டு வருகிறார். முதலில் அவர் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய கூட்டு குடிநீர் திட்டத்தின் சேதம் அடைந்துள்ள சீவலப்பேரி பகுதியில் அவர் பார்வையிட்டார். கிட்டத்தட்ட இந்த சீவலப்பேரி பகுதியில், அதாவது தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் ஒரு 300க்கும் மேற்பட்ட உறை கிணறுகள் தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி அறிவரசு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.